ரெடெக்ஸு, சஸ்டாண்ட் இந்த 2 ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரியும் நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணணும், அது வந்து 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு ரெடெக்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ரொம்ப ஹை ஆர்கிடெக்சர் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெடெக்ஸ் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சஸ்டாண்ட் எப்போ போகலான்னா, சஸ்டாண்ட் வந்து ஒரு லைட் வெயிட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி தான். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு மீடியம் பேஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து சஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் பாய்லர் பிளேட் எதில் அதிகம் அப்படி பார்த்தீங்கன்னா, ரெடெக்ஸில் வந்து பாய்லர் பிளேட் கோட் ரொம்ப அதிகம். பட் ஈவன் ஆஃப்டர் ரெடெக்ஸ் டூல் கிட் வந்ததுக்கப்புறம் கூட அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும், ரெடியூசர் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், ரெடியூசர் ஃபங்க்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அண்ட் வந்து ஸ்டோரில் வந்து எந்த மாதிரி நம்ம ஸ்டேட்ஸை மேனேஜ் பண்ணணும், டிஸ்பேச் வச்சு எப்படி நம்ம ஸ்டேட் ட்ரிகர் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து ரெடெக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி அதனால் இதில் வந்து பாய்லர் பிளேட் கூட வந்து ரொம்ப அதிகம். சஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், இதில் வந்து பாய்லர் பிளேட் கூட கிடையாது. எல்லாமே நீங்கள் டேரெக்டாக ஸ்டேட்ஸை வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரில் எழுதி வச்சு டேரெக்டாக கால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது சிம்பிள் லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போதும் சஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ரெடெக்ஸை வரைக்குமே. அண்ட் லேர்னிங் கர்வ் வைஸில் பார்க்கும்போது நீங்கள் வந்து ரெடெக்ஸுக்குனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்ஷன், டிஸ்பாச் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் உங்களால் ரெடெக்ஸை யூஸ் பண்ண முடியும். பட் சஸ்டாண்ட் வந்து அப்படி இல்லை. சஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் டேரெக்டாக எழுதுறதுனால உங்களுக்கு ரொம்ப இது லேர்னிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. சஸ்டாண்டு கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் எக்கோ சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரெடெக்ஸில் வந்து ரொம்ப அதிகமான ரொம்ப பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது ரொம்ப முன்னாடிலேருந்து யூஸ் பண்ணுறதுனால அது எக்கோ சிஸ்டம் அதில் நல்லாயிருக்கும் கம்பேரிட்டிவ்லி சஸ்டாண்டை விடைக்குமே. அண்ட் வந்துட்டு கோட் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரெடெக்ஸில் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் கோட் ஸ்டைலு. பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் சஸ்டாண்டில். அண்ட் வந்துட்டு இது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு காம்ப்ளெக்ஸாக ரொம்ப ஹை எண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெடெக்ஸ் போகிறது கொஞ்சம் பெட்டர். இல்லைனா நீங்கள் சஸ்டாண்ட் போகிறதே வந்து ரொம்ப வயசான டெசிஷனாக இருக்கும். அண்டு ஸ்கேலபிலிட்டி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெடெக்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து ஹை ஆர்கிடெக்சர் ரொம்ப ஒரு ஹை அண்ட் காம்ப்ளிகேட்டட் அப்ளிகேஷன்னா நீங்கள் வந்து இது போகலாம். இல்லைனா நீங்கள் வந்து சஸ்டாண்டே போகலாம். இட்ஸ் பெட்டர் அண்ட் லைட் வெயிட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி. அதனால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோடய கம்பெனியில் யூஸ் பண்ண சஸ்டாண்ட் ஸ்டோர் இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்டோரை வந்து தனித்தனியாக மேனேஜ் பண்ணிட்டு அந்த மாதிரி எனக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி நான் வந்து ஸ்டேட்ஸை மேனேஜ் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்த ஸ்டோரில் வச்சுட்டு அதை நான் டேரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பேன்.